ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பார்க்கலாமா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பில் கவனமே இல்லாமல் இருக்காங்க. சரிங்களா? அப்படி படிப்பில் கவனமே இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வைக்கணும். அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது மற்றவங்க எப்படி அவங்கள நம்ப முடியும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை. மனசில் இருக்கக்கூடிய பவர் வேறு எதுலுமே கிடையாது. மனசில் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். அந்த எண்ணம் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை வளர்த்துக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? எப்போ வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக முடியும். முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கடைசி வரைக்கும் முடியாது. மனசோட பவர் அவ்வளோ பெரியது. அதை வந்து அவங்க ஒரு தடவை அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் அவங்களால செய்ய முடியும். சரியா? இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில். சரிங்களா? இளமையில் படிக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் நிறைய ஞாபக சக்தி அதெல்லாம் நிறையவே இருக்கும். சரிங்களா? அது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து உணர்றது கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அதுலேயே ஃபோன்லேயே நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். குழந்தைங்களை வந்துட்டு பெற்றோர்கள் வந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு ஃபோனை விட்டுட்டு கொஞ்சம் குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் முன்னேறி வருவாங்க. நாமளே ஃபோனில் உட்காந்தா குழந்தைங்க எப்படி வந்து படிப்பாங்க? அவங்களும் ஃபோனில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு உன்னால் முடியும், நீ செய்ய முடியும் அப்படின்னு அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். நீ எப்போ படிக்க மாட்டே, நீ அப்படி தான் இருப்ப அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை வந்துட்டு எப்போ வருதோ அன்னைக்கு அவங்களால வந்துட்டு ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு குழந்தை வந்துட்டு திடீர்னு ஒரு 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவங்க வந்துட்டு இந்த 500க்கு நான் வந்து 498 எடுப்பேன்னு மனசுக்குள்ளே அதை திரும்பி சொல்லிக்கிட்டு அதுக்கான முயற்சிகளையும் செய்யும்போது அவங்க கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும். சரிங்களா? ஒரு தடவை என்னோடய லைஃப்பில் சின்ன வயசில் நான் வந்து அலாரம் வந்துட்டு அந்த காலத்துலலாம் அலாரம் தான், ஃபோன்லாம் கிடையாது. அலாரம் டைம் பீஸ் வச்சுட்டு படுக்கணும். எப்போவுமே படுப்பேன். காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து படிக்கிறதுக்காக எழுந்திருப்பேன். அன்றைக்கி அலாரம் டைம் பீஸ் குறிப்பிட்ட அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ண போகும்போது கெட்டு போயிருந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அன்றைக்கி காலையில் எங்கள் டீச்சர் வந்து கிளாஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட மிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க மேம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை திரும்பி நீ நினைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு கிளாக் ட்ரா பண்ணிவிட்டு 5 o'clock வச்சுட்டேன். அதில் 5 o'clock வச்சுட்டு அதை திரும்பி நான் 5 o'clock எழுந்திருக்கணும். நான் அதை பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை 100 தடவை சொல்லி பார்த்துருப்பேன். சரிங்களா? மறுநாள் காலையில் 5 மணிக்கு எனக்கு அலாரம் வச்ச மாதிரி ஒரு விழிப்பு வந்தது. சரிங்களா? ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி கண்டிப்பாக ஆகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். அதற்கான முயற்சிகளையும் கூட சேர்த்து நம்ம எடுக்கணும். அப்போ நம்மளால் கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியும் வாழ்க்கையில். அதாவது மனிதன் மட்டும்தான் என்னவா ஆக போகிறான்னு தெரியாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை என்னவா ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது, அதை உற்சாகப்படுத்தக்கூடிய மற்ற மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை மாறும். அந்த குழந்தையுடைய எண்ணங்களை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு நம்ம பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா நான் ஆஸ் எ டீச்சர் நானும் வந்துட்டு இந்த வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுங்களே, நான் எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிய வேண்டாம். அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து அந்த ஃபோன் கிட்ட இருந்து வந்துட்டு இல்லை டிவியில் சீரியல் பார்க்குற டைமை விட்டுட்டு இந்த குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்து என்ன படிக்கிறாங்க, நிஜமாகவே படிக்கிறாங்களா, இல்லை அதை பண்ணுறாங்களா, இல்லை அந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்லித்தர தெரியலனா கூட அவங்க எழுதும் போது அது கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாவே குழந்தைங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சரிங்களா? எந்த ஒரு மாற்றமே கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழிகள் நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். அதை நாம் தான் செஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ஆலில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் நான் பார்க்குறேன் உங்களை. தேங்க்யூ.